நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டாக்டர், அத்தை கிட்ட அந்த விஷயம் சொல்லிருப்பாரோ? ஹலோ டாக்டர். சொல்லுங்க. அம்மா வந்திருந்தாங்களா? வந்திருந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவன் மனுவோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டேன். அவங்க ரியாக்ஷன்? என்கிட்ட நிறைய பேசினாங்க, ஆனா பாராட்டி இல்ல, திட்டி தித்தாங்க. மல்லிகா சைடுல எந்த தப்பும் கிடையாது. யாரா இருந்தாலும் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க மகனுக்கு தப்பான உறவு இருக்குன்னு தானே நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாமே என்னால வந்தது. எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே காரணத்துக்காக நீங்க இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். ஆனா அதுக்கும் எனக்கு அருகதை இல்ல. வேற எதுவும் எனக்கு பேச விருப்பம் இல்ல. இந்தம்மா. இது ஒரு அவார்டுன்னு நீ நினைச்சுக்கோமா. ஒரு விஷயம் பாஸ்கர், நான் ஒரு கதையில படிச்சிருக்கேன். அதுல தன்னுடைய மிகப்பெரிய எதிரிக்கு பூச்செண்டு கொடுத்து வரவேற்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்கு. அந்த விஷயம் எப்பவுமே என் மனசுக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருக்கும். என்ன நீ மட்டும் வந்திருக்க? அஞ்சனா எங்க? அவ வேணான்னு சொல்லிட்டா. ஏன், என்னாச்சு? தலை வலிக்குதுன்னு சொன்னாமா. அந்த தலைவலியை சரி பண்ணிடலாம். நீ போய் அவளை கூட்டிட்டு வா. அனு மனுவோட குழந்தைதானு நீங்க சொல்லுங்கன்னு அஞ்சனா உங்ககிட்ட சொன்னாளா?
ஆமா. அநியாயமான குற்றச்சாட்டு என் பையன் மேல நீங்க 2 பேரும் போட்டிருக்கீங்கல்ல. அந்த சிச்சுவேஷன்ல அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அப்படி என்ன சிச்சுவேஷன் டாக்டர்? என் மகனுக்கு தப்பான உறவு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன சிச்சுவேஷன்? அஞ்சனா சொல்லும்போது இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அஞ்சனா அவளோட புருஷனுக்கு தப்பான உறவு இருக்குன்னு போய் சொல்லியிருக்கா. அதுக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுத்திருக்கீங்க. இதை நான் சும்மாவே விட மாட்டேன். உட்கார் அஞ்சனா. ஏய், என்ன அஞ்சனா இப்படி வா, என் பக்கத்துல வந்து உட்காரு. நம்ம 2 பேருக்கு நடுவுல இடைவெளியே வேண்டாம். எப்பவோ நேரத்துக்கு சாப்பிடணும். அப்பதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். வாழ்க்கையில எதிரிகளை ஃபேஸ் பண்ற நிலைமை வந்தா அதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அம்மா, நீங்க இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க போல. அஞ்சனா மேல பாசத்தை கொட்டி கொடுக்குறேன்னு நீங்க என்ன மறந்துடாதீங்க. நீ பண்ண புண்ணியம் தான் இப்படி ஒருத்தி கிடைச்சிருக்கா. இந்த அளவுக்கு பாசம் காட்டுற ஒரு மனைவி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. புருஷனை பத்தி தப்பா யாராவது ஒரு வார்த்தை சொன்னா நல்ல பொண்டாட்டி அதை சகிச்சுக்க மாட்டா. மத்தவங்க கிட்ட புருஷனை என்னைக்குமே அவ விட்டு கொடுக்க மாட்டா. இப்போ ஒருவேளை உனக்கு தப்பான உறவு ஏதாவது இருந்துச்சுன்னா அத மத்தவங்க முன்னாடி கண்டிப்பா சொல்லவே மாட்டா. இல்லாத ஒரு உறவை இருக்குன்னு சொல்லி பேசுற மனைவிகளும் இருக்காங்க. அம்மா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. அஞ்சனா, உனக்கு ஏதாவது புரியுதா? அஞ்சனாவுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையாம்மா? நீ முதல்ல சாப்பிடு அஞ்சனா. ஏமனு, அனு தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. இத பாரு, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும். பொண்டாட்டி உனக்கு வாங்கி கொடுத்த அவார்டு அவ. அம்மா, நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுனீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும்ல. நீ முதல்ல இப்ப சாப்பிடு. நான் உன்கிட்ட பொறுமையா அப்புறமா சொல்றேன்.
அவ எங்கப்பா? வந்துட்டு இருக்கா. என்னாச்சுமா? ஒரு விசாரணை இருக்கு, அதுக்கான தீர்ப்பும் வரும்னு நான் சொன்னேன்ல, அதுதான் இப்ப நடக்க போகுது. அது விசாரணை பண்ணி தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னமா பிரச்சனை நடந்திருக்கு? அது அஞ்சனாவுக்கு தெரியும். இப்போ நான் தான் கேள்வி கேட்க போறேன். எனக்கு அதுக்கு உண்மையான பதில் மட்டும்தான் வேணும். மனு, உன்னோட மனைவியை பத்தி, அதாவது அஞ்சனாவை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். மனைவியை பத்தி சொல்ல போறேங்கிறப்போ அது எந்த மனைவி அப்படின்னு அஞ்சனா கேட்கலாம். இப்ப நீ சொல்லு, அஞ்சனா அப்படிங்கிற உன்னோட மனைவியை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? நல்ல அபிப்பிராயம் தான். அது பத்தாது, தெளிவா சொல்லணும். நான் இந்த நிலைமைக்கு வர காரணமே அஞ்சனா தான். நான் பண்ண எல்லா தப்புகளையும் மன்னிச்சு எப்பவுமே என் கூட இருக்கிறவ. எனக்குள்ள இருந்த எல்லா கெட்ட பழக்கத்தையும் இப்ப இல்லாம பண்ணது இவ தான். என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குனவ. சுருக்கமா சொன்னா உன் பொண்டாட்டி ஒரு தேவதை. ஆமா. இப்போ உன் தேவதை உன்னை பத்தி என்ன சொல்றான்னு கேட்கலாமா? எனக்கு என் புருஷனை ரொம்ப பிடிக்கும். இதையெல்லாம் ஒரு பதிலா எடுத்துக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட புருஷன் ரொம்ப ரொம்ப நல்லவர். இவன்கிட்ட எந்த தப்புமே இல்லையா? எந்த ஒரு மனுஷனும் தெரியாம பண்ற தப்பு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. உன் புருஷன் இன்னொரு பொம்பளை பின்னாடி போறவன் இல்லையா? இல்ல. இதுக்கு முன்னாடி உன் புருஷனுக்கு இந்த மாதிரி தப்பான உறவு எதுவும் இருந்திருக்கா? இல்ல. அப்ப எதுக்காக நீ அப்படி சொன்ன? இந்த சமூகத்துல என் புள்ளைய கேவலப்படுத்தணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? இந்த ஊர்க்காரங்க என் பையன் மேல கல்லெறியணும்னு நீ இப்படி பண்ணியா? இவனுக்கு யார் கூடயோ தப்பான உறவு இருக்குன்னு ஏன் இவன் மேல பழிய போட்ட? அம்மா, நீங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? இத பத்தி உன் தேவதை கிட்டே நீ தெளிவா கேளு. நீங்க தானம்மா விசாரிக்கணும்னு சொன்னீங்க, நீங்களே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. டாக்டர் கங்காதரன் அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? மல்லிகா, அந்த கடவுள் நாம நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்ய மாட்டார் இல்லையா? டாக்டர், அந்த அனு மனுவோட குழந்தைதான். என்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியலையே. நம்பிதான் ஆகணும். அனு என்னோட குழந்தையா? உன்னோட தப்பான உறவால பிறந்த குழந்தை. போய் இத ஒன்னும் நான் சொல்லல, டாக்டரும் இத சொல்லல, உன்னோட தேவதை தான் சொல்ல சொல்லியிருக்கா. கண்டிப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டாமா. உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? உறுதியா சொல்றமா, என் மேல எந்த ஒரு பொய்யான கதையும் அஞ்சனா சொல்ல மாட்டான். ஆனா என்கிட்ட இதை சொன்னது டாக்டர் கங்காதரன் தான். அதே டாக்டர் மறுபடியும் என்ன சொன்னார் தெரியுமா? அவ மனுவோட குழந்தைதானு உங்களை சொல்ல சொல்லி அஞ்சனாவே சொன்னாளா? ஆமா. அபாண்டமான ஒரு பழிய என் பையன் மேல நீங்க 2 பேரும் தூக்கி போட்டிருக்கீங்கல்ல. அந்த சிச்சுவேஷன்ல அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இல்ல, டாக்டர் தான் வேணும்னே சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. கண்டிப்பா அஞ்சனா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத மனு. உன் தேவதை இங்க தானே இருக்கா, இவகிட்டயே கேளு. ஒரு வேளை வந்த மாதிரி சொல்லல அப்படின்னா அந்த டாக்டரை நான் சும்மா விட மாட்டேன். உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. அஞ்சனா,
டாக்டர் கங்காதரன் சொன்னது பொய் தானே? நீ சொல்லிதான் அவர் அப்படி சொன்னாரா? ஆமா, நான் சொன்ன மாதிரி தான் டாக்டர் அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அவ உன்னோட குழந்தைதான்னு சொல்லி நான் கோர்ட்ல கேஸ் வரைக்கும் ஃபைல் பண்ணிட்டேன். இன்னையோட நம்ம வரவு முடிய போகுது. வாடி, வான்னு சொல்றல. விடுங்க. மரியாதையா இங்க இருந்து போயிடு. இதுக்கப்புறம் என் முன்னாடி நீ வந்தன்னா உன்னை கொன்னுடுவேன். என்னாச்சுமா? ஒண்ணுல கனவுதான். முதல்ல தண்ணி குடி. குடிமா. ஒன்றும் இல்லைம்மா. சரி, வா தூங்கலாம். நீங்க படுத்துக்கோங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். அஞ்சனாவை பார்க்க வந்தீங்களா? இல்லை, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் மேடம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் மேடம். ம், உட்காருங்க. ஹலோ சார். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஐஏஎஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் தானே எக்ஸாம்? ஆமா, என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும் போல. கிடைச்சாதானே? கிடைக்கும், படிச்சா கிடைக்கும். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் தான் வந்திருக்கேன். கிருஷ்ணதாசனுடைய கேஸ் ஒரு கொலை கேஸ்னு உங்களுக்கு தெரியும்ல? கொலை கேஸா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை உறுதி பண்ணிட்டாங்களா? அப்படின்னா கொலை பண்ணவனை கைது பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணா நிச்சயமா உங்களுக்கு மெடல் கிடைக்கும். ஐ மீன், கம்ப்ளைண்ட் அப்படிதான் வந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். எங்க எதிரியில யாராவது தான் எங்களை இல்லாம பண்ணணுங்கிறதுக்காக அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்னால விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நாங்க அப்படியே விட முடியாது இல்லையா?
ஆ சரி, இப்ப என்னால உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணதாசனும் பிரதீபாவும் இந்த வீட்டோட மெம்பர் தானே? ஆமா. அப்படி இருக்கும்போது விசாரணை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல வரேன் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், உங்களுடைய வீட்டுக்காரு பிரதாப்போடைய மரணம் இயற்கையானதுல இருந்து தான் எங்களுக்கும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னோட கணவர் எப்படி செத்தாருன்னு எனக்கு தானே தெரியும். ஒருவேளை அவர் மரணத்துல சந்தேகம் இருந்தா நான் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கங்கிறது எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அது உண்மைதானான்னு விசாரிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. என்னோட சந்தேகத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கணுமா? இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே அதை ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? அதுக்கு பின்னாடி கொலைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எங்களுடைய விசாரணைக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க புருஷனும் கிருஷ்ணதாசனும் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள நீங்க கண்டுபிடிக்கணும்னு நீங்க சொல்லணும் இல்லையா? ஆமா, நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். என் புருஷனை ஒருவேளை கொலை பண்ணியிருந்தா கொலை பண்ணது யாருன்னு நிச்சயமா நான் தெரிஞ்சுக்கணும். விசாரணை ஆரம்பிங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பேன். நான் உங்க கூட நிப்பேன். இப்போதைக்கு எது வேண்டாம். உங்களை நான் விசாரணை பண்ண கண்டிப்பா வர சொல்லுவேன். அப்ப வரணும். ஷியோர், கண்டிப்பா. அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா கமிஷனர்? இது 2மே கொலைதான் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதை பத்தி இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. தேங்க்யூ. அஞ்சனாவை நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவேற்கிறதுல நாங்க ரெடியா தான் இருக்கோம். அதெல்லாம் வேணுமா என்ன? வேணும். நீங்க ஏன் அஞ்சனாவை கூட்டிட்டு வரலன்னு நேத்துக்கு டிஜிபி என்கிட்ட கேக்குறாரு. நான் டிஜிபி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நீங்க கொஞ்சம் வரணும். சார், நான் உங்களுக்காக மட்டும் அங்க வரேன். அது போதும். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். ஆபீஸ்ல இருந்து கால் வரும். வரேன் மேடம். சரி, கரெக்டா? அம்மாவோட மனசுல இருந்து என்ன மொத்தமா வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. பொண்ணு நீ ஸ்கூலுக்கு கூட்டு போலையா? போகணும். அவ சாப்பிட போயிருக்கா. ஆமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடணும். நேத்து ராத்திரி நீ சாப்பிடல. இன்னைக்கு கமிஷனர் வந்துட்டு போனாரு. அம்மா சொன்னாங்க. தாஸ் அங்கிளோட மரணம் சம்பந்தமான விசாரணை. நடக்கட்டும் நடக்கட்டும். போலீஸ்காரங்களும் அவங்க வேலையை பார்த்தாகணும்ல. அவங்க ஓன் டிபார்ட்மெண்ட் தானே. சரி, நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகவே இல்லையே? இப்பவும் சொல்லிட்டு தான் போனாரு. போலையா? அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் இல்ல. அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் நீ சீக்கிரமா ஐஏஎஸ் முடிச்சிரு. போலீஸ்காரங்களை வேலை வாங்கணும் இல்லையா?
இது அம்மாவோட ரூம்ல இந்த போட்டோ வச்சு இதை யாரு இப்படி பண்ணது? இதுதான் என்னோட உண்மையான உருவம். நான் தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இதான் உன்னோட உண்மையான உருவம் நீ சொன்னா போதுமா என்ன? அதை நான் தானே முடிவு பண்ணணும். இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வரும். பாசத்தோட சம்பளம் ஒரு சதிதான். எதையும் நீ தான் எழுதி வச்சிருக்கியா என்ன? ஆமா, அந்த போட்டோவுக்கு நான் கொடுத்த கேப்ஷன் தான் அது. என்கிட்ட பாசம் காட்டினவங்கள நான் ஏமாத்திட்டேன். அப்போ உனக்கு இந்த மாதிரி பைத்தியம் பிடிக்குது. அதை துடைக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அடிக்கடி நான் இந்த மாதிரி தான் என்னை பார்த்துக்கணும். சரி, அப்படியே இருக்கட்டும். அச்சு, சரி, உனக்கு என்னதான் ஆச்சு? நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அதை மன்னிக்கவே முடியாதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அதை ஞாபகப்படுத்தி பார்க்க தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ண தப்ப நான் எப்பவும் நியாயப்படுத்த மாட்டேன். தர்மத்தை காப்பாத்த மகாபாரதத்துல தர்மர் ஒரு பொய் சொன்னார். ஒரு உயிரை காப்பாத்த நானும் சொல்லியிருக்கேன். இங்க பாரு, பைத்தியம் எனக்கு பிடிச்சிருக்கா இல்ல உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல முடியல. நீ சொல்ற ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்பா. ஆஹா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இட்லியும் பாலும். அஞ்சனா அம்மா இன்னைக்கு எந்திரிக்கும் போது இடது பக்கமா எந்திரிச்சிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. அப்பா, நான் ஒரு சிரிப்பு சிரிச்சாலே போதும், அவங்க கோவம் போயிடும். அனு, போலாம் வா. அம்மா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். இந்த அதிர்ஷ்டம் எல்லாமே உன்னை விட்டு போக போகுதுமா. வா. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட பேச விரும்பல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன். அது எல்லாத்தையுமே நீ எனக்கு எதிராகவே பயன்படுத்தியிருக்க. அம்மா, நான் சொல்றதை எல்லாத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும்னா? உன்னை பத்தி இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அஞ்சனா. என் மனசுக்குள்ள உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு உன் ரூம்லயே ஆதாரம் வச்சிருக்கேன். உன்னோட போட்டோ தான் அது. கரியால என் போட்டோவை அடிச்சிருக்கீங்க. என்னோட மனசுல இருந்து உன்னை நிரந்தரமா தூக்கி போட்டுட்டேன். அதுல ஒரு குறிப்பும் எழுதியிருந்தேன். பாசத்தோட சம்பளம் மத்தவங்களை ஏமாத்துறது. அதேதான், நீ என்னை ஏமாத்திட்ட. என் பையன் மேல இப்படி ஒரு பழிய போட்டு என்ன நீ நம்ப வச்சுட்ட. அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் இத பத்தி அவன்கிட்ட ஒன்னும் சொல்லல. ஒருவேளை நான் சொன்னா அப்பவே உங்களுக்குள்ள இருக்கிற உறவு அருந்துரும். அப்படி ஒரு காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். ஆனாலும் நான் இப்படியே இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு நீ எதுவும் பேசாத. உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? குழந்தை மேல இருக்கிற சென்டிமெண்ட்ஸா? சென்டிமெண்ட்ஸ்ங்கிறது உனக்கு மட்டும் கிடையாது, அது எல்லாருக்குமே இருக்கு. நீ என்ன பெரிய மதர் தெரேசாவா? அம்மா, இதுக்கு பிராயச்சித்தமா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பாரு, இத பத்தி எதுவுமே பேசுறதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல. என் தலையில ஏற்கனவே நிறைய விஷயத்த போட்டு குழப்பிட்டு இருக்கேன். அதுக்கே வழி தெரியல. இன்னும் போக போக என்ன வேணா நடக்கலாம். என் புருஷன் பண்ண ஏமாத்து வேலையெல்லாம் வெளியில வரப்போகுது. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் ஏன் தலைக்கு மேலதான் வந்து விழும். அம்மா, அம்மா, அப்படி உனக்கு என்கிட்ட என்னதான் சொல்லணும்? எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும்ல. இதுக்கான பரிகாரத்தை நீங்களே சொல்லுங்க. இந்த குழந்தை அணுவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா? மனுக்கு எல்லா விஷயமும் தெரியணுங்கிறியா? இப்போதைக்கு வேண்டாம், நான் அவர்கிட்ட பொறுமையா சொல்றேன். சரி, ஒரு காம்ப்ரமைஸ். கமிஷனர் சேதுபதி எதுக்காக வந்தாருன்னு தெரியுமா? தாசார் இறந்து போனதை பத்தி மறு விசாரணை பண்ண.
எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட உனக்கு நல்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். இந்த கேஸ்ல என்ன ஒரு குற்றவாளியா சேர்க்க கூடாது. நீ அதை பண்ணணும். எனக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதுல சம்பந்தம் எனக்கும் உனக்கும் தான். இந்த பொய் கேஸ்ல என்ன சிக்க வைக்கலான்னு அவங்க முயற்சி பண்றாங்க. நீ அதை எப்படியாவது தடுக்கணும். நீ அப்படி பண்ணா மனு கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். இந்த குழந்தானும் இந்த வீட்லயே தங்கலாம். அச்சுதனை நான் விலைக்கு வாங்கிடுவேன். அப்படியும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். அந்த கேஸ் முடியவே 20 வருஷம் ஆகும். இந்த கேஸ்ல இருந்து என்னால எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? இந்த கேஸ்ல இருந்து என்னை ஒதுக்கி வைக்க சொல்லி நீ கமிஷனர் கிட்ட பேசணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ பெரிய உதவி பண்ணி கொடுத்துருக்க. அதுக்கான பிரதிபலன் தான் இது. இது எப்படியாத்தான் நடக்கும்? அது எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். உன் புருஷனும் குழந்தையும் உன் கூட இருக்கணும்னா நீ இதை பண்ணிதான் ஆகணும். கிளம்பலாம். சரிங்க மேடம். முதல்ல லீகல் அட்வைசரோட ஆபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் துப்பாக்கி வாங்க போகணும். துப்பாக்கியா? ஆமா, ரிவால்வர். எதிரிங்க தாக்க வந்தா அவங்கள தாக்கறதுக்கு நமக்கு ரிவால்வர் வேணும்ல. வண்டி எடுங்க, சீக்கிரம் கிளம்பலாம். ஹாய் அஞ்சனா, வா. உன்னை பாக்குறதுக்காக நானே உன் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். ஃபார்மாலிட்டிஸ் ஒன்றும் வேண்டாம். ஐயோ, நான் நிஜமா தான் சொல்றேன். வா உட்காரு. வேற யாரும் இல்லையா? அப்பா இன்னும் வரவே இல்ல. அவன் 2 புக்கு வாங்குறதுக்காக போயிருக்கான். 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்களா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நாங்க இன்னும் பிரியல, அதை மட்டும் உறுதியா சொல்ல முடியும். அவன் ரொம்ப அப்பாவி. அது இருக்கட்டும், ஐஏஎஸ் கோச்சிங்லாம் எப்படி போகுது? படிச்சிட்டு இருக்கேன். ஆனா என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேஸோட விசாரணை அதானே? நான் உண்மையை சொல்லட்டுமா சோனா? எனக்குள்ள இருக்கிற வேதனைய சொல்லதான் நான் இங்க வந்தேன். மை காட், என்ன? என்னோட மாற்றத்தை என்னாலே நம்ப முடியலையே. உன்னோட சங்கடத்தை சொல்ல என்கிட்ட வந்திருக்க. நான் இப்ப வரைக்கும் உன்னை டார்ச்சர் தானே பண்ணிருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் இன்டிமசி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ உனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சொல்லு, நான் காது கொடுத்து கேக்குறேன். அனு மனு சாரோட பொண்ணுன்னு நான் எல்லார்கிட்டயும் ஒரு பொய் சொன்னேன். நான் டாக்டர் கங்காதரன் மூலமா அது அம்மா கிட்ட சொல்ல சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? அந்த குழந்தைய அனாதாசிரமத்துல விடாம இருக்க. அதுல எந்த தப்பும் இல்லையே. நான் அம்மா கிட்ட மட்டும்தான் இதை சொன்னேன். ஆனா மனு சாருக்கு இது தெரியாது. டாக்டருக்கு அத்தைய பார்த்து உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. சொல்லிட்டாரு. என்ன அவங்க ஒதுக்கி வச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்களா? அவங்க என்ன கொல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம். வர பிரச்சனையை அப்புறமா பாத்துக்கலாம். இந்த சோனா உனக்கு தான் சப்போர்ட். அஞ்சனா, மனோவை பத்தின கேள்விகள் உனக்குள்ள நிறைய இருக்கு. இது மனுஷனோட இயல்பு. நம்மளுடைய மகான்கள் எல்லாருமே தன்னோட வீட்டுக்காக அவங்க தியாகம் பண்ணல, மனுஷனுக்காக தான் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பிஞ்சு குழந்தைய நீ பாத்திருக்க. நியாயம் உன் கூட தான் இருக்கு. இது விவேகானந்தரோட பிலாசபியா?
நான் தான் இப்ப நிறைய புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேனே. மனுஷருக்கு தப்பான உறவு இருக்குன்னு சொல்லிட்டேன். அதனால மனுவோட குழந்தைன்னு நீ சொல்லிட்ட. ஆனா அது ஒன்றும் உண்மை இல்லைல்ல. அஞ்சனா, நீ ஒரு பொய் சொல்லிருக்க. இது மட்டும்தான் உன்னோட தப்பு. நீ தைரியமா இரு. அம்மா இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்காங்க. நான் கமிஷனர் சேதுபதியை பார்த்து இந்த கேஸ்ல அவங்கள இன்வால்வ் பண்ணக்கூடாது சொல்றாங்க. எப்பம்மா வந்த? நான் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. கமிஷனர் சேதுபதி பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த. ஆன்ட்டியா அந்த கேஸ்ல சேர்க்காம இருக்கிறதுக்கு அஞ்சனா கமிஷனர் கிட்ட போய் பேசணுமா? அதுல மல்லிகாவையும் ஒரு குற்றவாளியா சேர்த்துட்டாங்களா? இப்ப அவ சொல்றது முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. அம்மா, சேதுபதி கிட்ட அந்த கடவுளே வந்து சொன்னா கூட சட்டத்துக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாரு. இங்க பாரு, அஞ்சனா, நீ அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசினா அவர் என்ன நினைப்பாரு? மல்லிகாவை நிச்சயம் கிருஷ்ணதாஸோட மரணத்தோட சம்பந்தம் இருக்கிறதா நினைப்பாரு. இங்க பாருமா, உன் மேல அவர் வச்ச பாசத்தையும் மரியாதையையும் கெடுத்துறாத. ஹலோ ஹலோ, நான் கமிஷனர் சேதுபதி பேசுறேன். ராஜீவ் சார் தானே? ஆமா சார். நான் எதுக்கு கால் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும்ல? உங்க கம்பெனியுடைய பழைய எம்டி கிருஷ்ணதாஸோடைய மரணம், அதை நாங்கள் மறுபடியும் விசாரிக்க போறோம். ராஜீவ் சார், நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணுமே. நீங்க தானே அன்னைக்கும் கம்பெனியோட சிஇஓவா இருந்தீங்க? ஆமா. கிருஷ்ணதாஸ் இறந்ததுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். நான் உங்ககிட்ட டீட்டெயில்ஸாக பேசணும். கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் கொஞ்சம் வரீங்களா? வரேன் சார். டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. கமிஷனர் கால் பண்ணாரு. கேஸை பற்றி விசாரிக்கணுமா, அவரை பார்க்க வர சொல்லியிருக்காரு. டாடி, உண்மையிலே இந்த கேஸ்ல ஆன்ட்டி இன்வால்வ் ஆயிருக்காங்களா? அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா சந்தேகத்தோட நிழல் மல்லிகா மேல விழுந்திருக்கு. எங்க பாருமா, என்னானாலும் இதுல நீ தலையிடக்கூடாது. நீ தைரியமா இரு. வா, வந்து ஒரு டீ போட்டு கொடு. நான் உனக்கு டீ போட்டு கொடுக்கணுமா? ஆமா, எனக்கு டீ போட தெரியாதுல்ல நான் சொல்ல வரல. ஒரு நல்ல டீ குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. வா. பேப்பர்ல நம்ம சம்பந்தப்பட்ட நியூஸ் ஏதாவது வந்திருக்கா? இல்லையே மேடம். நீங்க ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் புருஷன் தாஸுடைய மரணத்தை சேனலும் பிரஸும் கொலைகேஸா மாத்திட்டாங்களோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அது விபத்துல ஏற்பட்ட மரணம் தானே மேடம்? அதையெல்லாம் மாத்தி எழுததான் போலீஸ் முயற்சி பண்றாங்க. இதுக்கு காரணம் போலீஸ் இல்ல, இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. திரைக்கு பின்னால இருந்துகிட்டு கைத்தை இழுத்து விளையாடுறாங்க. என் புருஷனுடைய மரணத்தை பத்தி உங்களுக்கு எப்ப தெரியும்? பேப்பர் பார்த்துதான். நீங்க அன்னைக்கு எங்க இருந்தீங்க? அது நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா என் ஊருக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா? அந்த சமயத்துல நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். லாரி மோதி தான் என் வீட்டுக்காரரோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. தெரியும். நீங்க தானே அன்னைக்கு பிரதீபாவை கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்க பாஸ்கர்? அத பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் ஒரு ரகசியத்தை அவகிட்ட இருந்து மறைச்சிட்டேன். பிரதாப் மேல வச்சிருந்த காதல. இந்த கேஸை மறு விசாரணை பண்றதுல யாருக்கு என்ன லாபம்? போனவங்க போயிட்டாங்க. பிரதிபா மேடம் மட்டும் எழுந்துட்டாங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்கப்புறம் பழையபடி நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே சிரிச்சு சந்தோஷமா இருக்கலாம். இல்ல பாஸ்கர்,
யாரோ மறைஞ்சிருந்து என்ன தாக்க முயற்சி பண்றாங்க. போலீஸ் இந்த கேஸை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல திறமசாலியான ஆளுங்க இருந்தாங்கன்னா வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ம் ம் ஆனா நம்ம அஞ்சனா அளவுக்கு வேற யாருக்கும் திறமை இல்லை. அஞ்சனா கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லி வச்சிருக்கேன். அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம். அதோ அஞ்சனா வந்துட்டா. மாமா, நீங்க சும்மா இருக்கிறதால போர் அடிக்குதா என்ன? ஆமாமா, நான் வீட்டுக்கு போயிட்டுமா? ஐயோ, இதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மா, மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னோட அபிப்பிராயம் மட்டும்தான். அது உனக்கு ஓகேனா நீ ஏத்துக்கலாம். மாமா, உங்களுக்கு ஓகே தானே? உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. அது நல்லதா இருந்தா நான் ஏத்துக்கிறேன். ஒரு கேஸோட விசாரணை வரப்போகுது இல்லையா? மேடத்தை மாட்டி விட வேணும்னே யாரும் இது பண்றாங்க. இங்க பாருங்க மாமா, யாரும் யாரையும் மாட்ட வைக்க முடியாது. இந்த போலீஸ்காரங்களாம் அப்படிப்பட்ட ஆளுங்க தாமா. நீ போய் ஒரு வார்த்தை சொன்னீனா மேடம் மேல எந்த கேஸும் வராது. அப்படி போய் சொல்றதுக்கு நான் யாரு? மந்திரியா? ஐஜியா? உனக்கு தான் கமிஷனரோட நல்ல பழக்கம் இருக்குல்ல, கொஞ்சம் சொல்லி வச்சா போதும் இல்லையா? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு முக்கியமான கேஸோட விசாரணை. அம்மா தான் குற்றவாளின்னு யாருமே சொல்லல. நான் சொன்னாலுமே கூட அவங்க டியூட்டி அவங்க பார்க்காம இருக்க போறதில்ல. நான் சும்மா உன்கிட்ட கேட்டு பார்த்தேம்மா. அம்மா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் நல்லாவே நம்புறேன் மாமா. அம்மா கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டாங்க. அம்மா, நீங்க துப்பாக்கி கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நாம கொஞ்சம் பலவீனம் ஆனா கூட தோல்வி நம்மள நெருங்கி வந்துரும். எல்லா யுத்தத்திலையும் கண்டிப்பா ஜெயிச்சாகணும். இதுக்கு பின்னாடி யாருமா இருக்காங்க? இருட்டுல மறைஞ்சிருக்கிற அந்த ஆளை நிச்சயமா ஒரு நாள் வெளியில கொண்டு வருவேன். உனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். யாருது? இப்போதைக்கு சொல்ல முடியாது. இத்தனை வருஷங்களா இந்த கம்பெனிக்காக நாம உழைச்சிருக்கோம். இதுக்கு வாரிசுன்னு வேற யாரும் வரக்கூடாது. அப்படி வரவும் நான் விட மாட்டேன். இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற உரிமை எனக்கும், எனக்கு அப்புறம் உனக்கும், உனக்கு அப்புறம் உன் பிள்ளைக்கும் தான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். கடைசி வரைக்கும் சண்டை போடுறதுக்கு எப்பவும் நாங்க கூட இருப்போமா? நீ எப்பவுமே என் கூட இருப்ப மனு. ஆனா உன் பொண்டாட்டி இருக்க மாட்டா. அஞ்சனாவும் கண்டிப்பா இருப்பா. நம்மளை விட்டுட்டு அவ எங்க போயிடுவா? இத்தனை நாளா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன அவ அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கான்னு. இல்லையா மனு?
சுயநலத்தோட இருந்தாங்கன்னா அம்மாவுடைய பாசம் கிடைக்காது. அப்படிப்பட்டவங்களை நம்பவும் முடியாது. அம்மா நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னை விட அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கு யாரு துணையா இருக்காங்க, யாரு எதிரா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அம்மா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரலல்ல? அப்படி வந்தா அவ உங்க கூட கண்டிப்பா இருப்பாமா. நான் இப்போ ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். அதாவது நாளன்னைக்கு போலீஸ் என்ன கேள்வி கேட்க வருவாங்க. போலீஸ் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த மரணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இருந்தும் என்ன கேள்வி கேட்க போலீஸ் வராங்கன்னா பொய்யான ஆதாரத்தை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து விளையாடுறாங்க, என்ன இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? போலீஸ் நினைச்சா யாரை வேணாலும் குற்றவாளியாக்கலாம். நம்ம பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண என்ன? அரசியல்வாதிகளை நம்பவே கூடாது. இது வரைக்கும் அவங்களோட ஆதரவு இல்லாம தான் நாம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றதுமா? உன் பொண்டாட்டி மனசு வச்சா நடக்கும். அது எப்படிமா? கமிஷனர் சேதுபதி தான் இந்த கேஸை விசாரணை பண்ண போறாரு. அந்த கமிஷனருக்கும் அஞ்சனாவுக்கும் இருக்கிற நட்பு உனக்கு தெரியும்ல? கமிஷனர் கிட்ட இதை பத்தி சொன்னாலே போதும். அதுவும் சரிதான். நான் அஞ்சனா கிட்ட பேசுறேம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.